எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை கொடுங்கப்பா. இப்படியே வல்லமினால் நிரப்புங்க, இப்படி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்கப்பா. வேலை செய்தற்கேற்ற நல்ல பலனை சத்தத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க, பெருக பண்ணுங்க. என்னென்ன தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவைகளை எல்லாம் நீக்கி சுகமாக்குங்க. அப்போ ஆசிர்வதிங்க. உடைய கரம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த சத்ருவின் கிரியைகளோ தீமைகளோ பொல்லாப்புகளோ எங்களை தொடாதபடிக்கு வெளியிடுங்க. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.